மாமல்லபுரத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் ராஜசேகருக்கு அதிமுக செய்தி தொடர்பாளர் வளர்மதி வாக்குகளை சேகரித்தார். காஞ்சிபுரம் தனி மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜசேகர் மாமல்லபுரம் பேரூராட்சி பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திறந்த வேனில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது டிவியில் ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள், இந்தியாவை காப்பாற்றுவோம் என பேசுகிறார். முதலில் தமிழகத்தில் உள்ள மாமல்லபுரம் மக்களை காப்பாற்றுங்கள், பிறகு இந்தியாவை காப்பாற்றலாம் என்றும், இதுவரையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு செய்தது என்ன என்றும், பதவியே இல்லாதபோது மக்களுக்கு நன்மை செய்தவர் நமது வேட்பாளர் ராஜசேகர். அதனால் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை கூட அந்த எடப்பாடியார் அவர்கள் 2 வருஷமா கூட்ட போட்டு பேசி அறிக்கை கொடுத்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை கூட பகுதி நிர்ணயம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல. இப்படி 1000 ரூபாயை கொடுத்துட்டு காலையில் 1000 ரூபாய் வருது, சாயங்காலம் 6 மணிக்கு நேர டாஸ்மாக்கு போகுது. அந்த 1000 ரூபாய் இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டாங்க. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து மக்களும் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் திருநங்கைகள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வரவேற்பை பெற்றது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா எனவும், என் வாக்கு என் உரிமை மற்றும் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளுடன் திருநங்கைகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து திருநங்கைகள் அனைவரும் திருநங்கைகளுக்கான குறியீட்டில் அணிவகுத்து நின்று தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். திருநங்கைகள் அணிவகுத்து நின்ற பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சி அனைவரையும் அசத்தும் வகையில் இருந்தது. நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் மதிவதனா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூ வியாபாரம் செய்த பெண்ணிடம் திராவிட அரசின் சாதனையை எடுத்துக் கூறி சட்டமன்ற உறுப்பினர் பூ கட்டி வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பாக்கம், மேலமையூர் மற்றும் வல்லம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் க. செல்வத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுகள், கடைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது மேலமையூர் ஊராட்சியில் பூக்கட்டி வியாபாரம் செய்து வரும் பெண்ணிடம் வாக்கு சேகரிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கையினால் சிறு மற்றும் பெரும் வியாபாரிகள், பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பூக்கட்டியபடியே எடுத்துரைத்து திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். நாமக்கல்லில் 100% வாக்களிக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மகளிர் கல்லூரியில் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான உமா தலைமையில் ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கலைக் கல்லூரியில் விழிப்புணர்வு நடைப்பயணம் மற்றும் உறுதிமொழி நடைபெற்றது. இதில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க தவறக்கூடாது, மாணவிகள் அனைவரும் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதனை கூறியவாறு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதிக கட்டணம் வசூலித்த தனியார் பேருந்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் தினந்தோறும் பாலக்கோடு வந்து தருமபுரி, ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் தனியார் பேருந்துகளில் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்ததின் பேரில் பாலக்கோடு போக்குவரத்து வாகன ஆய்வாளர் வெங்குடுசாமி இன்று வெள்ளிச்சந்தை பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டு வந்தார். அப்போது மாரண்டஹள்ளியிலிருந்து திருப்பத்தூர் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை திடீரென சோதனை மேற்கொண்டதில் ஜக்கசமுத்திரத்தில் இருந்து வெள்ளிச்சந்தை பேருந்து நிலையத்திற்கு 7 ரூபாய்க்கு பதில் 10 ரூபாயும், ஜக்கசமுத்திரத்தில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு 29 ரூபாய்க்கு பதில் 35 ரூபாய் டிக்கெட் வாங்கப்பட்டு வந்தது
உறுதியானது. அதிகமான பயண கட்டணம் வசூல் செய்ததால் உரிமம் ரத்து செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பேருந்து நடத்துனர்களிடம் வாகன ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் தனியார் பேருந்து மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.